Hi students, so far நம்ம வந்து simple differentiation methods, UV formula, quotient rule, chain rule எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா implicit differentiation பார்க்க போகிறோம். implicit differentiation அப்படின்னு என்னென்னா இப்போ நீங்கள் சிம்பிளாக டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to x cube plus 3 அப்படின்னா இதை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா ஜஸ்ட் dy by dx வந்து திஸ் இஸ் y ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இது சிம்பிளாக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3x² ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு 3 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துருச்சு. இது வந்து எக்ஸ்பிளிசிட் டிஃபரன்ஷியேஷன். இது இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லுவோன்னா இப்போது x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதிலிருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். இப்போது y is equal to a function of x னா dy by dx ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து திஸ் இஸ் a function of both x and y இருக்குது. அப்போ இதை தான் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி dy by dx கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ x² ப்ளஸ் 2xy ப்ளஸ் y cube is equal to 0ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன வரும் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மு எக்ஸை இது யூவி மெத்தடில் பண்ணிங்கன்னா எக்ஸை வச்சுக்கிட்டு dy by dx ப்ளஸ் y இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1 ப்ளஸ் 3y² இன்ட்டு ஒய்யை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா dy by dx இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இதை ஏன் வந்து 3y² மட்டும் போடாமல் 3y² இன்ட்டு dy by dxன்னு போடுறோம் இந்த இடத்துல. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஒய்ங்கிறது வந்து அனதர் ஃபங்க்ஷன். ஸோ 3y² இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். இப்போ இதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம dy by dxை காமன் எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாம் அனதர் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு dy by dx கிடச்சிரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் y is equal to sin x log x x cube divided by tan x into e power x. இப்போ இதில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டரில் 2 இருக்குது. இது என்ன நம்ம நார்மலாக என்ன மெத்தடில் இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா யூவி ஃபார்முலாவில் போடலாம். 3 ஃபங்க்ஷனையும் யூவி ஃபார்முலாவில் போட முடியும். ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்புறம் இது 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஆனால் டினாமினேட்டரில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா நார்மலாக பண்ண என்ன பண்ணணும், திருப்பி இது வந்து இது யூவியில் பண்ணணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சைடும் லாக் எடுத்துக்கலாம். 2 சைடும் லாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், இது log y இஸ் ஈக்குவல் டு log ஆஃப் த ஹோல் டேர்ம் ஆயிரும். இப்போது இதுக்கு லாக் எடுத்திங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், அடிஷனில் மாறிடும். டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து சப்ட்ராக்ஷன் மைனஸில் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ log a log b அப்படின்னு இருக்குது அப்படின்னா இல்லாட்டி sin a இன்ட்டு பின்னா log ஆஃப் a இன்ட்டு b வந்து log a ப்ளஸ் log bன்னு ஆயிரும். இப்போ அந்த மாதிரி இப்போ sin x log x x கியூபுக்கு log எடுத்தோன்னா log ஆஃப் sin x இங்கே ப்ளஸ் வந்துடும் log ஆஃப் log x ப்ளஸ் log ஆஃப் x கியூபு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது மைனஸ் log ஆஃப் tan x மைனஸ் log ஆஃப் e பவர் xன்னு வந்துடும். இப்போ log ஆஃப் sin x இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். பண்ணி அதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து dy by dx ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். y is equal to sin x the whole power cos x. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பவரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து லாகரிதமிக் யூஸ் பண்ணிக்கலாம். பவரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பவர் 2 பவர் 3 பவர் 5 அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து லாகரிதம் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் log y இஸ் ஈக்குவல் டு log ஆஃப் sin x பவர் cos x. இப்போ இது என்ன ஆயிரும், 2 சைடு லாக் எடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த cos x முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ cos x இன்ட்டு log ஆஃப் sin x. இப்போ ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம dy by dx கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
derivatives of variables defined by parametric equations. அதாவது இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. x is equal to g of t, அதாவது x ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்குது, அதே மாதிரி y ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் இருக்குது. இதிலிருந்து நம்ம dx by dy கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து we have to find dy by dx கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு x ஃபங்க்ஷன் ஆஃப் t, அப்போ dx by dt கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்ப்ரெஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா dx by dtயும் dy by dtயும் கிடச்சிருக்குது. இப்போது dx by dt the whole divided by dy by dtனா dt கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? சாரி, dy by dt divided by dx by dtனா dt கேன்சல் ஆகி நமக்கு dy by dx கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? h of t divided by g of t போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து dy by dx கிடைச்சோம். இது என்னென்னு சொல்லுவோம்னா derivatives of variables defined by parametric equations. அதாவது டூ ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அனதர் வேரியபிள், டீங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணுற ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அந்த ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணோன்னா யூ வில் கெட் dy by dx. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ uv அப்படின்னு ரெண்டு இருக்குது அப்படின்னா நம்ம du by dv கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ u வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x, v இஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படின்னா du by dv எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதை x வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு du by dv கிடச்சிடும். ஓகேவா? இது என்னென்னு சொல்கிறோம்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு புரியும். நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ். இப்போது ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதோட ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். ஒய்யை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா அதை ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். அந்த நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த வேல்யூவை அந்த இதை திருப்பி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அதனால் அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். திருப்பியும் பண்ணணுன்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ nth டைம் பண்ணுறோன்னா அதை nth ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை dy by dx பண்ணிங்கன்னா என்னென்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, x³ + 3 இருக்குது, y is equal to x³ + 3 அப்படின்னா dy by dx வந்து என்ன? 3x² + 0, அதாவது 3x² மட்டும். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y, அதாவது 3x²ங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y. இப்போ இந்த dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா d2y by dx² வரும். ஓகேவா? அது என்ன? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2 முன்னாடி வந்துடும் இல்லையா? 2 × 3 6 × x. இந்த 6x அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். புரியுதா? இதில் பாருங்கள், dy by dxங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ d2y by dx² கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இது என்னென்னு வரும்? 6 × xன்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அடுத்தது இதையே திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். d³ by dx³ பண்ணிங்க என்ன வரும்? 6 மட்டும் வரும் இல்லையா? ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்மை x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ ஆன்சர் 6 மட்டும் வரும். இது வந்து தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், d⁴y by dx⁴. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும், அவ்வளோதான். இது வந்து ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் செகண்ட் ஆர்டர், தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண தேர்ட் ஆர்டர், nth டைம் பண்ணோன்னா nth ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னென்னு சொல்லுவோம்? அது வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னது? ஒரு டிஸ்டன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வெலாசிட்டி. அந்த அதாவது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது அதோட மீனிங்கு. இப்போ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து வெலாசிட்டினா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து என்னதுன்னா ஆசலரேஷன். அதாவது டிஸ்டன்ஸோட செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வெலாசிட்டி, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆசலரேஷன். நம்ம வெலாசிட்டி ஆசலரேஷன் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இதே திருப்பி ஒரு தடவை அந்த ஆசலரேஷனை திருப்பி ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டி கியூப் எஸ் பை டிடி கியூப்னு வருமா, அது வந்து ஜர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆசலரேஷனில் சடன் சேஞ்ச் ஆகிறது. இது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், இது சேஞ்ச் இன் ஆசலரேஷன், இது சேஞ்ச் இன் இது சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இது சேஞ்ச் இன் ஆசலரேஷன். இப்போ y is equal to x inverse அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதோட nth ஆர்டர் டெரிவேட்டிவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இப்போ y is equal to x inverse ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவில் நம்ம ஈஸியாக நாமளே பண்ணிடுவோம். ஒரு 100th ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து 100 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த ஃபார்முலாவில் சிம்பிளாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிடும். என்னென்னா nth ஆர்டர் டெரிவேட்டிவ் ஃபார்முலா -1 the whole power n ஃபேக்டோரியல் பை x power n+1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. இது எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு, இதில் nth ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சினாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை வச்சு we can easily find the nth order derivative of a particular function. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்த கான்செப்ட்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் dy by dx if x square plus y square is equal to 1. அதாவது ஒரே ஈக்குவேஷனில் நம்மளுக்கு x இருக்குது y இருக்குது, இதிலிருந்து நம்ம dy by dx எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க, dy by dx அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஒய்யை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dy by dx அப்படின்னு வருது. புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx is equal to constant நம்ம differentiate பண்ணா 0. So 2x plus 2y into dy by dx is equal to 0. அப்போ இந்த 2x இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2y dy by dx is equal to minus 2x. So 2 கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன வேணும், dy by dx தான் வேணும். ஸோ என்ன பண்ணலாம், dy by dx மட்டும் வச்சுட்டு y டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. ஸோ dy by dx is equal to minus x by y. இவ்வளோதான், நம்ம வந்து dy by dx கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன்ஸ் டு த கிராஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அட் த பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு x இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்டில் அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dy by dx கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஸ்லோப்புங்கிறது என்னது, dy by dx சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் x, அதை தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ dy by dx தான் வந்து நம்மளோட ஸ்லோப்பு. இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 2x இதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு dy by dx is equal to minus x by y அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. x square plus y square is equal to 4, 2x plus 2y into dy by dx is equal to 0, 4 கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறதுனால ஸோ dy by dx is equal to minus x by y அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் x is equal to 1 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் yயோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1 square plus y square is equal to 4, so y square is equal to 4 minus 1 3. ஸோ y is equal to plus or minus 3. அப்போ x 1 இருக்கும்போது √3 இருக்கலாம், y ஆர் minus √3 இருக்கலாம். அப்போ 1, √3 இருக்கும்போது அதோட ஸ்லோப் வந்து -1/3. அதாவது x 1 y √3, ஸோ -1/3. அட் ப்ளஸ் 1, minus √3னா -1 டிவைடட் பை -√3, மைனஸ் கேன்சல் ஆகி 1/√3 வரும். இப்போ 1, √3 அப்போ அதோட ஸ்லோப் -1/√3, 1, + √3 அப்போ அதோட 1, -√3 அப்போ அதோட ஸ்லோப் வந்து 1/√3 அப்படின்னு வருது. இப்போ ஸ்லோப்பு கேட்டாலும் நம்ம என்ன தான் பண்ணணும், dy by dx தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் dy by dx if x power 4 plus x square y cube minus y power 5 is equal to 2x plus 1. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ண போகிறோம்.
பாருங்கள் எக்ஸ் பவர் 4 அப்படின்னா 4x கியூப் ப்ளஸ் இது வந்து யூவி மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு y கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3y² இன்ட்டு dy/dx ப்ளஸ் y கியூபை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மட்டும் மைனஸ் y பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5 இன்ட்டு y பவர் 4 இன்ட்டு திருப்பி y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா dy/dx இஸ் ஈக்குவல் டு 2x டிஃபரன்ஷியேட் பண்ண 2 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0 அது வரல. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் dy/dx காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாம் another சைட் கொண்டு போய் dy/dx என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் dy/dx இருக்கிற டேர்மை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. 4x கியூபு y கியூப் 2x இதை வந்து அந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 மைனஸ் 4x கியூப் மைனஸ் 2xy கியூப் வந்துருச்சு. இப்போ இதில் dy/dx காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும் 3x² y² மைனஸ் 5y பவர் 4 வரும். இப்போ dy/dx மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ஹோல் டேர்ம் இந்த டினாமினேட்டர் கொண்டு போனீங்க அப்படின்னா 2 minus 4x cube minus 2xy cube divided by 3x² y² minus 5y பவர் 4 அப்படின்னு வந்து கிடச்சிருச்சு. அப்போது dy/dx ஓட வேல்யூ வந்து இதுதான். நம்ம என்ன பண்ணுறோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால y டேர்ம்ஸ் வரும்போது அந்த y-ஐ திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் dy/dx. அடுத்தது அந்த dy/dx காமனாக எடுத்து வச்சுக்கிட்டு ரிமைனிங்காக another சைட் கொண்டு போகிறோம். அதனால் நம்மளுக்கு dy/dx மட்டும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிசிட் ப்ராப்ளமில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் dy/dx இஃப் sin y இஸ் ஈக்குவல் டு y cos 2x. அதாவது ஃபங்க்ஷன் என்ன sin y இஸ் ஈக்குவல் டு y cos 2xங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால y இருக்கிற டேர்ம் வந்துச்சுன்னா y-ஐ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ sin y டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos y திருப்பி y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx இஸ் ஈக்குவல் டு இந்த என்ன பண்ண போகிறோம் யூவி மெத்தடில். ஸோ y-ஐ வச்சுக்கிட்டிங்கன்னா cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x அப்புறம் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ் cos 2x வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx. இப்போ dy/dx இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சைடு வச்சுப்போம் இல்லையா. அப்போ இந்த cos 2x இன்ட்டு dy/dxை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y sin 2x மட்டும் வரும். இப்போ dy/dx காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா cos y மைனஸ் cos 2xன்னு வரும். ஸோ dy/dx இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2y sin 2x டிவைடட் பை cos y மைனஸ் cos 2xன்னு வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாகரிதம் பார்த்தோம் இல்லையா, டேக்கிங் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர் எக்ஸ். இப்போ நாம் இதுக்கு dy/dx கண்டுபிடிக்கிறோன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம் இது யூன்னு எடுத்துக்குவோம், இதை வின்னு எடுத்துக்குவோம், இதை டபிள்யூன்னு எடுத்துக்குவோம். இந்த மூணையும் நம்ம வந்து யூவிடபிள்யூ ஃபார்மேட்டில் வந்து 3 தடவை ஒன்று கான்ஸ்டண்ட்டாக ரெண்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுவோம். இது சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னா லாக் எடுத்துக்கலாம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் என்னாகும் log y is equal to log of root of x square plus 4 plus log of sin square x plus log of 2 power x ன்னு வந்துருச்சு. இப்போ log y is equal to என்ன வரும் அப்படின்னா இந்த x square plus 4 என்னென்னு எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus 4 நம்ம the whole power 1/2ன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ the whole power 1/2ன்னு எழுதணும்னா இந்த ஸ்கொயர் என்ன பவரில் இருக்கிறது என்ன ஆயிரும் முன்னாடி வந்துடும். அப்போது அதாவது இந்த இது என்னென்னு எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். அப்போ இந்த 1/2 முன்னாடி வந்துடும் லாகுக்கு முன்னாடி. ஸோ 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு மாறிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் முன்னாடி வந்துடும் 2 இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இது வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறதுனால தான் இங்கே 2வை முன்னாடி கொண்டு வரோம். இதே சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதை கொண்டு வரக்கூடாது, முன்னாடி கொண்டு வரக்கூடாது. சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்தால் தான் 2வை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ 2 இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவரில் இருக்குது, அதனால் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 2. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 1/y வரும். 1/y இன்ட்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா சிம்பிள் டிஃபரன்ஷியேஷனில் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் log ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 1/a.
டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா. அப்போ log yனா 1/y இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ண dy/dx இஸ் ஈக்குவல் டு, இதில் பாருங்கள் ஹாஃப் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் log of x² + 4 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/x² + 4 வரும். திருப்பி x² + 4 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x + 0ன்னு வரும். ஸோ 2x மட்டும் வரும். ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட்டு log of sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/sin x இன்ட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x செயின் ரூலில், ப்ளஸ் log 2 log 2 into x, log 2 கான்ஸ்டன்ட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். அப்போ log 2 மட்டும் வரும். இப்போது நம்ம dy/dx இருக்கா, அப்போ இந்த 1/yயில் y இந்த சைடு வந்துருச்சுன்னா y இன்ட்டு இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ y இன்ட்டு x/x² + 4 ப்ளஸ் 2 cos x sin x ப்ளஸ் log 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது இதுக்கப்புறமாவும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த y இந்த டேர்ம் வந்துருக்கு இல்லையா, நம்மளுக்கு y என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த yக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு dy/dx கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிஃபரன்ஷியேட் y இஸ் ஈக்குவல் டு x⁻√x. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனோட பவர் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம log யூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ டேக்கிங் log on both sides, log y இஸ் ஈக்குவல் டு log of x⁻√x. இப்போ ரெண்டு பக்கமும் log எடுத்தாச்சு. இப்போது இந்த பவர் இருக்கு இல்லையா, பவர் √x முன்னாடி வந்துடும். ஸோ √x இன்ட்டு log x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1/y dy/dx இன்ட்டு இதை uv மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா √x வச்சுட்டு log xக்கு 1/x ப்ளஸ் log x வச்சுக்கிட்டோன்னா √xக்கு 1/2 √x. நெக்ஸ்ட்டு dy/dx இஸ் ஈக்குவல் டு 1/yயில் y இந்த சைடு வந்துருச்சுன்னா x பவர், ஆக்சுவலாக y வந்து y இஸ் ஈக்குவல் டு x⁻√xங்கிறதுனால y இந்த சைடு வந்தது, அது x⁻√x மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு √x/x ப்ளஸ் log x/2 √x. இப்போது தட் இஸ் ஈக்குவல் டு LCM எடுத்தோம் அப்படின்னா 2 into √x into 2 plus log x அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் f dash of x if f of x is equal to cos inverse of 4x³ minus 3x. இப்போ இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இல்லையா. அப்போது f of x is equal to என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, cos inverse of 4x³ minus 3x. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், x is equal to cos θன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன் x is equal to cos θன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள் 4x³ minus 3x இல்லையா. இப்போ இந்த இடத்துல x cos θன்னு எடுத்துக்கிட்டோன்னு இது என்னவா மாறிடும், 4 cos³ θ minus 3 cos θன்னு மாறிடும். நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் வந்து இந்த ஃபார்முலா வந்து ஃபெமிலியர். 4 cos³ θ minus 3 cos θ வந்து cos 3θ அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்போது நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே அது ஸ்ட்ரைக் ஆகணும். ஆச்சுன்னா நம்ம x is equal to cos θன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் ரிலேஷனை வந்து நம்ம cos 3θன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம cos 3θன்னு ரீப்ளேஸ் பண்ணுறது ஏன் அப்படின்னா, நம்ம x is equal to cos θன்னு எடுத்திருக்கோம். அப்போது 4 cos³ θ minus 3 cos θவை cos 3θன்னு எழுதிக்கலாமா, cos 3θன்னு எழுதிக்கலாம். அப்போ cos inverse of cos 3θ வந்து cos inverse cos கேன்சல் ஆகிரும். அப்போ f of x is equal to 3θன்னு மட்டும் வரும். ஓகேவா, இப்போது 3θன்னு வந்திருக்கு. இப்போ இந்த தீட்டாங்கிறது என்ன, x is equal to cos θன்னு எடுத்தோம். ஸோ θ is equal to cos inverse of x. இப்போ நம்ம தீட்டாக்கு பதிலாக cos inverse of xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ f dash of x is equal to 3 into cos inverse of xக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோட ஃபார்முலா தெரியும். cos inverse of x வந்து -1/√1 minus x². ஸோ 3 into -1/√1 minus x² வந்து -3/√1 minus x². இதை வந்து இது இப்படி எடுத்தோன்னா நமக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகலை, 4 cos³ θ minus 3 cos θ வந்து cos 3θ நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதை வந்து அப்படியே எக்ஸாக வச்சு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்குள்ள ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக ப்ரொசீட் பண்ணனால நம்மளுக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் தான் வரும், cos inverse of x இல்லையா. அப்போ cos inverse of xக்கு இது என்ன ஃபார்முலா, -1/√1 minus x². இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 4x³ minus 3x² போடணும். போட்டு திருப்பி இந்த ஃபங்க்ஷனை
அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பண்ணி சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், find dy by dx if x is equal to at square, y is equal to 2at. பாருங்கள், x with function of t இருக்குது, y is also a function of t. அப்படின்னா dy by dx என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். எக்ஸை இந்த எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், தென் dy by dt டிவைடட் பை dx by dt வந்து நமக்கு dy by dx கிடச்சிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் இந்த இதையே வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 into at, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2a கான்ஸ்டன்ட்டு, t வந்து 1, அப்போ 2a மட்டும் வரும். இப்போ 2a டிவைடட் பை 2at, அப்போ 2a கேன்சல் 1 by t தான் வரும். ஸோ dy by dx is equal to 1 by t. Next problem, find the derivative of x power x with respect to x log x given that அப்படின்னு கேட்டிருக்காங்க. find the derivative of x power x with respect to x log x. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை uன்னு எடுத்துக்கலாம், இதை vன்னு எடுத்துக்கலாம். ஸோ u is equal to x power x, v is equal to x log x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், du by dv கண்டுபிடிக்க போகிறோம். அதென்ன கேட்டிருக்காங்க, x power x with respect to x log xன்னு என்ன மீனிங்கு, இதை யூன்னு எடுத்துக்கிட்டோம், இதை வீன்னு எடுத்துக்கிட்டோன்னா du by dv கண்டுபிடிக்கணும். du by dv கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், uவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு du by dv கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், u is equal to x power xனா du by dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், டேக்கிங் log on both sides. அப்போது log u is equal to log of x power xன்னு வரும். log of x power x வந்து x into log xன்னு வரும். ஸோ log u is equal to x into log x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன வரும், 1 by u into du by dx is equal to, இந்த uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா x into 1 by x plus log x into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஸோ இந்த 1 by u, y இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இங்கே வந்துடும். அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் எக்ஸு எக்ஸ் கேன்சல் 1, xx கேன்சல் ஆகிரும் 1, 1 ப்ளஸ் log x. இப்போ du by dx கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு dv by dx கண்டுபிடிக்கணும், அதாவது இதை கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, x into log x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். x into log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், இப்போ x into log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துச்சு, 1 ப்ளஸ் log x வந்துச்சு இல்லையா, அதே தான் இங்கேயும் 1 ப்ளஸ் log x. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், du by dv கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், x பவர் x into 1 ப்ளஸ் log x divided by 1 plus log x. 1 plus log x 1 plus log x cancel ஆயிரும், x power x மட்டும் இருக்கும். அப்போ x power x with respect to x log x differentiate பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது x power x தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், find the derivative of tan inverse of 1 plus x square with respect to x square plus x plus 1. அதே மாதிரி தான் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், ஒன்று வீன்னு எடுத்துக்கணும். we have to differentiate u with respect to v. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து with respect to x differentiate பண்ணணும், நெக்ஸ்ட்டு இதை with respect to x differentiate பண்ணணும், நெக்ஸ்ட்டு du by dv கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு u is equal to tan inverse of 1 plus x squareன்னு எடுத்துக்கோங்க. அப்போ tan inverse of x ஃபார்முலா, tan inverse of x ஃபார்முலா என்ன, 1 by 1 plus x square இல்லையா. அப்போ 1 by 1 plus x square the whole square into, திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2x வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 by 1 plus 1 square plus x power 4 plus 2 into x square into 2x இல்லையா. அப்போ இங்கே 2x வரும், 2x. ஸோ 2x divided by x power 4 plus 2x square plus 2. நெக்ஸ்ட்டு dv கண்டுபிடிங்க, dv by dx 2x plus 1ன்னு வரும் இல்லையா. 2 into x plus இதை 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x plus 1. நெக்ஸ்ட்டு du by dt கண்டுபிடிச்சிங்கன்னா du by dx டிவைடட் பை இது என்னது, du by dx டிவைடட் பை dv by dx, அதாவது 2x by x power 4 plus 2x square plus 2 the whole divided by 2x plus 1. அப்போ இது டினாமினேட்டருக்கு வந்துடும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா, ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதில்லை, 2x by 2x plus 1 into x power 4 plus 2x square plus 2. வேணும்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்.
தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். டிஃபரன்ஷியேட் sin of ax square plus bx plus c with respect to cos of lx square plus mx plus n. அப்போ இது சேம் இதை யூன்னு எடுத்துக்கணும், இதை வின்னு எடுத்துக்கணும். u with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணணும், v with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு du dv கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் with respect to x. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos. ஸோ cos ax square plus bx plus c இன்ட்டு திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 2ax plus b. இது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். காஸ் தீட்டா என்ன? மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் சைன் எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் என் இன்ட்டு 2lx ப்ளஸ் எம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிவி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் அண்ட் ஒய் ட்ரிபிள் டேஷ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு என்ன? ஒய்யை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா அது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 12x மைனஸ் 5 இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர்னு என்ன? ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா வருது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ 6x மைனஸ் 12, ஏன்னா இது 1 ஆயிரும், இது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும்? 6x மைனஸ் 12 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 6 மட்டும் வரும். இதுவே இது வந்து ஃபோர்த் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்டிருந்தாங்கன்னா 6 டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் 0 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் ஒய் ட்ரிபிள் டேஷ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x. அதாவது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1/xனால் எக்ஸ் இன்வர்ஸ்னு மீனிங் இல்லையா? அப்போ பவர் ரூல் அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன? -1 இன்ட்டு எக்ஸ் பவர் -1 ஸோ -2ன்னு வரும். நெக்ஸ்ட் இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? ஒய் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இது கூட -2 முன்னாடி வரும் இல்லையா? ஸோ -2 முன்னாடி வந்துடும். எக்ஸ் பவர் -2 -1 வந்து -3 ஆயிரும். இப்போ திருப்பியும் முன்னாடி வந்துச்சுன்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு -3 இன்ட்டு எக்ஸ் பவர் -4ன்னு வரும். ஸோ -1 இன்ட்டு -2 ப்ளஸ் 2, 2 இன்ட்டு -3 -6 எக்ஸ் பவர் -4 அப்படின்னு வரும். இதை வந்து -6/x பவர் +4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் nth ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸ் பவர் -1க்கு y is equal to x பவர் -1 இருந்துச்சுன்னா இதோட nth ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். -1 the whole power n ஃபேக்டோரியல் டிவைடட் பை எக்ஸ் பவர் n+1ன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இப்போ nth ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு என்னன்னு வச்சுருக்கோம். அப்போ தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா n is equal to 3. ஸோ -1 the whole power 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு என்ன அர்த்தம்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3+1. இப்போ -1 the whole cube வந்து -1, 2 3s are 6, ஸோ -6 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எஃப் டபுள் டேஷ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ். பாருங்கள் என்ன பண்ணணும்? எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன ஒரு யூவி மெத்தடில் எக்ஸ் இன்ட்டு -sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு -x sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ் sin x வந்து யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸை வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், sin x வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x. எல்லாத்துலேயும் மைனஸை காமன் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் ஒய் டபுள் டேஷ் இஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16. இது என்னது? இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் இல்லையா? dy/dx கண்டுபிடிக்கணும். ஆனால் y இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கல. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16 ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து dy/dx கண்டுபிடிக்கணும். அந்த dy/dx திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் அதாவது d2y/dx2 கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 16.
இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 4x cube ப்ளஸ் 4y cube இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். அப்போது மைனஸ் 4x cube இது என்ன ஆகும், இங்கிருந்து 4y cube into dy by dx is equal to minus 4x cube. இந்த 4 cancel. So dy by dx is equal to minus x cube by y cube அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இது வந்து dy by dx கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணும். ஸோ இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ என்ன மெத்தடில் பண்ணலான்னா கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். இது கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கள். v into u dash, அதாவது y cube into 3x square minus x cube into 3y square into dy by dx the whole divided by v square. v square என்ன, y cube the whole square வந்து y power 6. இப்போ இங்கே dy by dx நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த dy by dx நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த ஒய் க்யூபு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒய் மட்டும் வரும். அதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அந்த எல்சிஎம்மை கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒய் பவர் 7 வரும். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் மைனஸ் 48x ஸ்கொயர் பை ஒய் பவர் 7. Next, find second order derivative if x and y are given by x is equal to a cos t, y is equal to alpha sin t. Okay va? Sorry, a sin t. X is equal to a cos t, y is equal to a sin t. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா d square y by dx square கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதிலிருந்து dy by dx கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு dx by dt கண்டுபிடிங்க. a இன்ட்டு a கான்ஸ்டன்ட் இல்லையா இந்த இடத்துல, அப்போ a இன்ட்டு மைனஸ் சைன் டி. நெக்ஸ்ட்டு dy by dtனா a இன்ட்டு காஸ் டி. இப்போ dy by dx என்ன, a cos t by minus a sin t, a கேன்சல் ஆகிரும். இப்போ மைனஸ் காஸ் டி பை sin t என்னது, மைனஸ் காட் டின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு dy by dx மைனஸ் காட் டினா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் என்ன, இந்த காட் டியை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் கொசிக் ஸ்கொயர் டி இன்ட்டு dt by dx வரும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கொசிக் ஸ்கொயர் டி இன்ட்டு dt by dx என்ன, dt by dx. ஏன் வந்துச்சு dt by dx, ஏன் வந்துச்சு, நம்ம இங்கே வந்து டீயை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து இந்த வேரியபிள் வந்து டி, அதனால dt by dxன்னு வந்துருச்சு. இப்போ இந்த dt by dxல வந்து நமக்கு dx by dt தெரியும். அப்படின்னா dt by dxனா இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by மைனஸ் a sin t இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு dx by dt தெரியும், நம்மளுக்கு வேணுங்கிறது dt by dx, அதனால் இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கொசிக் ஸ்கொயர் டி இன்ட்டு 1 by sin t என்ன, cosec t by minus a. cosec square t into cosec t, cosec cube t by a minus cosec cube t by a தான் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் சிம்பிளாக. y is equal to x power cos x. அப்போ பவரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ we have to take log on both sides. logarithmic ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ log y is equal to log of x power cos x. அப்போ cos x முன்னாடி வந்துடும், cos x into log xன்னு ஆகிரும். இப்போ log y டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1 by y into dy by dx is equal to, இதை uv மெத்தடில் பண்ணோன்னா cos x into 1 by x plus log x into minus sin xன்னு வரும். இப்போ dy by dx எடுத்துக்கோங்க. 1 by y, y இந்த சைடு வந்துச்சுன்னா y into இந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ y is equal to x cos xன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ x cos x into cos x by x minus log x sin x. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். y is equal to x power log x plus log x the whole power x. அப்போ இது u plus v அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்,
யூவை எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்புறம் விஏ வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாக் டேக்கிங் லாக் ஆன் இதை தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் லாக் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் முன்னாடி வந்துடும், திருப்பி ஒரு லாக் எக்ஸ். ஸோ லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு என்ன? சரி, இது இப்படி இருக்கட்டும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/u இன்ட்டு du by dx இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாக் எக்ஸ். அதுக்கப்புறமா பவர் ரூல் 2 இன்ட்டு லாக் எக்ஸ். அப்புறம் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த u இந்த சைடு வந்துச்சுன்னா u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ்னு எடுத்துருக்கோமா. அப்போ எக்ஸ் லாக் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 log x டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது எப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த v எடுத்தவங்கள தனியாக இந்த இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் log v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்ன்னு வரும். சாரி, லாக் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/v இன்ட்டு dv by dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு log of log x. log of log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/log of x இன்ட்டு log x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் இந்த log x வச்சுக்கிட்டு log of log x இன்ட்டு 1. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? x இன்ட்டு log of log x. இது வந்து uv மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். இது u, xங்கிறது u, log of log xங்கிறது v. அப்போ யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை வச்சுக்கிட்டு log of log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/log x இன்ட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் log of log x அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்படின்னு கிடைக்கிது. இதை வந்து v இந்த சைடு கொண்டு வந்தோன்னா log x the whole power x இன்ட்டு 1/log x ப்ளஸ் log of log xன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும் இல்லையா? ஏன்னா கொஷினில் வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸ் பவர் y இஸ் ஈக்குவல் டு y பவர் எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து dy by dx. அப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடு லாக் எடுத்துக்கோங்க, பவரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால. ஸோ log x power y is equal to log y power xன்னு வரும் இல்லையா? log of x power y is equal to log of y power x. இது என்னவா மாறும்? பவர் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா y log x is equal to x log yன்னு ஆகிடும். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் log x வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? dy by dx இஸ் ஈக்குவல் டு இதையும் அதே மாதிரி எக்ஸை வச்சுக்கிட்டு log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y இன்ட்டு dy by dx ப்ளஸ் log y இன்ட்டு 1 அப்படின்னு. இப்போ dy by dx இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ log x இன்ட்டு dy by dx மைனஸ் x by y இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு log y மைனஸ் y by x. இதில் dy by dx காமன் எடுத்துக்கிட்டோன்னா log x மைனஸ் x by y இஸ் ஈக்குவல் டு log y minus y by x. இப்போ dy by dx இந்த பக்கம் வச்சுக்கணும். இது அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா log y minus y by x is equal to log x minus x by y வரும். இதுக்கு LCM எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ y into x log y minus y by x into y log x minus x அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். cos x the whole power log x. என்ன பண்ணோம்? we have to find dy by dx. the y this is y is equal to இது. அப்போ என்ன பண்ணலாம்? log எடுத்துக்கிட்டோன்னா log y is equal to log of cos x the whole power log xன்னு வரும். ஸோ log y is equal to இந்த log x முன்னாடி வந்துடும். ஸோ log x into log of cos x. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 1/y into dy by dx. log y டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, திருப்பி y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx is equal to log x வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ log x வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா log of cos x என்னது? 1/cos x இன்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் sin x ப்ளஸ் log of cos x வச்சுக்கிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா log of cos x இன்ட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ண 1/x. இப்போ என்ன பண்ண போகிறோம்? log x
1 by minus sin x by cos x வந்து minus tan x plus 1 by x into log of cos x. இப்போ dy by dx மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 1 by y இந்த சைடு வந்துச்சுன்னா cos x the whole power log x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ அப்படியே எழுதுனீங்கன்னா you will get the answer. மேக்ஸிமம் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை இதுக்கு மேலே பண்ணால் டிடிஎஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இந்த ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். Next x square by a square plus y square by b square is equal to 1. We have to find dy by dx for this problem. அப்போ என்ன பண்ணலாம், 1 by just differentiate பண்ணலாம். அப்போ இது வந்து 1 by a square 1 by b squareங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா. இதில் வந்து xy with respect to xy தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 by a square கான்ஸ்டன்ட்டு x square டிஃபரன்ஷியேட் பண்ண 2x ப்ளஸ் 1 by y square கான்ஸ்டன்ட்டு y square டிஃபரன்ஷியேட் பண்ண 2y திருப்பியும் y டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx is equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0. இப்போ என்ன வரும், 2y by b square into dy by dx is equal to minus 2x by a square. இப்போ dy by dx மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா minus 2x by a square into 2y by b square வரும். 2 cancel, so minus b square by a square into x by y அப்படிங்கிறது ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், tan of x plus y plus tan of x minus y is equal to x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணும், tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ tan x plus y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் x plus y இன்ட்டு x plus y திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 plus dy by dx. அதே மாதிரி இதையும் சீக்கன் ஸ்கொயர் x minus y இன்ட்டு 1 minus dy by dx is equal to x டிஃப்ரென்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு x 1 வரும். இப்போ இதில் dy by dx காமன் எடுக்கணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சீக்கன் ஸ்கொயர் x plus y இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் x plus y இன்ட்டு dy by dx இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் x minus y இன்ட்டு 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் x minus y இன்ட்டு dy by dx. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். dy by dx இருக்கிறத மட்டும் ஒரு சைடு வச்சு ரிமைனிங்கில் அனதர் சைடு கொண்டு போய் காமன் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். செக் பண்ணுங்கள் சால்வ் பண்ணி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க போகிறது dy by dx. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். பண்ணிங்கன்னா என்ன வரும், இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா. ரூட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். அப்போ 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x ப்ளஸ் 2y இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு, இது tan இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா என்ன, 1/1 ப்ளஸ் தீட்டா ஸ்கொயர். சாரி, இல்லாட்டி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1/1 ப்ளஸ் y ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். திருப்பி y ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா கோஷன்ட் ரூல் வச்சு என்ன வரும், x இன்ட்டு dy by dx மைனஸ் y இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா இதில் 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy by dx இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸ் இன்ட்டு dy by dx மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடுமே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் dy by dx டிவைடட் பை, இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ ஒரு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் ஒரு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். ஸோ நம்ம இதில் இருக்கிற ரிமைனிங் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய், இது இங்கே வந்துருச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், சாரி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்கப்பா. இந்த 2 கேன்சல் ஆகிருச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இதுவும் அதில் ஒன்றும் கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த இடத்துல ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போயிடும், அந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். இப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இருக்குமா. அப்போது
x plus y into dy by dx is equal to root of x square plus y square divided by x square plus y square into x dy by dx minus y அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு என்ன வேணும், dy by dx வேணும். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி dy by dx எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து dy by dxை காமன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்னா சொல்லுங்கள், நான் திருப்பியும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.